ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை வேளையிலே வரவேற்கிறோம். தேவன் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்து ஒரு புதிய வாரத்தையும் கொடுத்து இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதித்து ஒரு வார்த்தையை படித்து ஜெபித்து நாம் இந்த காலை வேளையிலே நாம் தேவனை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து வாக்குத்தத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலரே உன்னை உண்டாக்கினவருமாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி அழகாக நமக்கு இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதை பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறேன், உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி அவர் பொதுவாக சொல்லாமல் நமக்கு தனியாக தனிப்பட்ட முறையில் நம்மை பார்த்து நமக்காக அதை ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே முதல் வார்த்தையை பார்க்கும்பொழுது இப்பொழுதும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எப்பொழுதும் என்று பார்க்கும்போது அழகான ஒரு காரியம் அங்கே நாம் வாசிக்கிறோம். 42ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கும்போது இந்த ஜனம் சூறையடிக்கப்பட்டிருந்தார்கள், கொள்ளையடிக்கப்பட்டிருந்தார்கள், சிங்ககவியில் அகப்பட்டார்கள், காவலில் வைக்கப்பட்டார்கள். ஆனால் தப்புவிக்கவர் யாரும் இல்லை, விடுவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. There was nobody to restore when they were plundered and looted. But God says, நான் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறேன். அந்த வசனங்களை பார்க்கும்போது அவர்கள் நோக்கி கூப்பிடவில்லை, ஆனால் தேவன் அந்த 43:4ஆம் வசனத்தை பார்க்கும்போது உன்மேல் பிரியம் வைத்தது நிமித்தமாக, நீ எனக்கு அருமையாய் இருந்தது நிமித்தமாக அவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அநேக இடங்களிலே பேர் சொல்லி கூப்பிட்ட ஜனங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அதிசயமா இருக்கிறது. மோசேயை பார்த்து அவர் சொன்னார், மோசேயே மோசே என்று சொல்லி இந்த ஜனத்தை விடுவிக்கும்படியாக நான் உன்னை அழைக்கிறேன் என்று முட்செடியில் இருந்து அவர் அழைத்தார். அதுபோல சாமுவேலை பார்த்து சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அழைத்தார். இதோ அடியேன் இருக்கிறேன், கர்த்தாவே சொல்லும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு வார்த்தையை கொடுத்தார். வார்த்தை கொடுக்க கூடாத பஞ்சமான நாட்களிலே வார்த்தையை கொடுத்தார். கடைசியாக மரியாளுடைய வாழ்க்கையிலே லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், மார்த்தாலே மார்த்தாலே, தேவையானது ஒன்று, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீ தெரிந்து கொள், அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் என்று. ஒருவேளை இந்த நாளிலே இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் சூறையடிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் சிறைசாலையில் ஒரு அனுபவத்தில் இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தப்புவிக்கக்கூடியவர்கள் விடுவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாமல் இருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பயப்படாதே. பயமா இருக்குதா? இன்றைக்கு நான் பார்க்கிறேன், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா 9 out of 10 people have checked in for sake of fear and anxiety and depression என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆவியானவர் உங்களை பார்த்து உங்களை பேர் சொல்லி, பென்னி என்று, டேவிட் என்று, கிறிஸ்டினா என்று, ஏஞ்சல் என்று சொல்லி பொதுவாக அல்ல, தனிப்பட்ட முறையில் உங்களை பேர் சொல்லி அழைத்து, நீ என்னுடையவன், உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி, கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மீட்டு அவர் இரத்தத்தை சிந்து மீட்டு கொண்டேன் என்று சொல்லி உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். இந்த மாதம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் நாம் அறிக்கை செய்து அந்த சத்தத்தை நாம் கேட்டு நாம் நடப்போமா? நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், அந்த சத்தம் உங்கள் காதுகளிலே உங்கள் பேர் தொனிக்க போகிறது. நாம் ஆராதித்து இந்த மாதத்தை இந்த வாரத்தை ஆரம்பிப்போமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பேர் சொல்லி அழைக்கும் தேவன். உன்னை ஆராதிப்பேன்,
உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை இன்னொரு முறை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோம். உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வரீரே. சொல்லுவோம். பாவி என்று என்னை தள்ளிடாமல் நீர் அன்போடு அணைத்துக் கொண்டீர். பாடுவோம். என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பெரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஆமாண்டவரே, எங்கள் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோம் ஒருவரை. உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் முடியும் வரை ஆண்டவரே, அப்பா, ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆண்டவரே, எந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே, உம்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே. அந்த வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, உன்னை உருவாக்கினவர் என்று சொல்லி. இந்த வேளையில ஆராதித்து நாம் முடிக்கும் பொழுது, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் போல என்னை வணையும் ஆண்டவரே, பேர் சொல்லி அழைத்தவரே, என் தேவனே, நீர் என்னை உருவாக்கும் என்று சொல்லி நாம் ஆராதித்து முடிப்போமா? என்னை உருவாக்கும் ஆண்டவரே. கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் தானா, தருகிறேன் உன் கையிலே. என் சித்தம் அல்ல உன் சித்தம் தானா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில்,
என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உமக்காகவே உமக்காகவே நான் வாழ்கிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போ. உமக்காகவே நான் வாழ்கிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்கும். எங்களை உருவாக்குங்கப்பா. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே. எங்களை உருவாக்குங்கப்பா உருவாக்குங்கப்பா உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் 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 உம் கரத்தில். We worship you, Lord. We worship you, Lord. உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குங்கப்பா என்னை உருவாக்குங்கப்பா உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுவோமா உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உருவாக்குங்கப்பா உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே உமக்காக வாழ்ந்திட இந்த கடைசி நாட்களிலே நீர் வருகிறீரப்பா. ஆனால் குயவனாகிய நீர், எங்கள் தேவனாகிய நீர், பயப்படாதே என்று சொல்லுகிற தேவனாகிய நீர் ஆண்டவரே பேச்சொல்லி அழைக்கிறீரே அப்பா. ஆண்டவரே உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய சத்தம் வழி இதுவல் நடவுங்கள் என்ற சத்தம் தொனிக்கட்டும். ஆண்டவரே மோசே மோசே என்று கூப்பிட்டது போல ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக உம்முடைய சத்தம் எங்களுடைய காதுகளில் தொனிக்கட்டும் ஐயா. அப்பா, யார் யார் எந்தெந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே அவர்கள் சூறையடிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரத்திலே எந்த நிலையில் இருந்தாலும், சிங்க கேவியில் இருந்தாலும் ஆண்டவரே சிறைசாலையில் இருந்தாலும் ஆண்டவரே தப்புவியும் ஆண்டவரே. பயப்படாதே என்று சொல்லும் ஆண்டவரே. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லும் ஐயா. சிலுவையிலே நீர் எங்களை மீட்டெடுத்தீரே அப்பா. ஒரு நல்ல கனமுள்ள பாத்திரமாக எங்களை வளைந்திடும் ஆண்டவரே. எங்களை வணைந்திடும் ஆண்டவரே. எங்களை வணைந்திடும் ஐயா. பலிபீடத்தில் எங்களை படைக்கிறோம் ஐயா. சபையாக படைக்கிறோம், குடும்பமாக படைக்கிறோம், தனிப்பட்ட முறையில் படைக்கிறோம், சமுதாயமாய் படைக்கிறோம், தேசமாய் படைக்கிறோம். அப்பா, எங்களை நீர் எடுத்து உருவாக்கி ஆசீர்வதியும். ஜெபிப்போமா? ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே நீர் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் பேரை சொல்லி கூப்பிடும் ஆண்டவரே.
உம்முடைய சத்தம் அவருடைய காதுகளிலே தொனிக்கட்டும் ஐயா. மந்த காதுகளா இல்லாமல் ஆண்டவரே அவர்கள் காதுகள் இப்பொழுது திறக்கப்படட்டும், அவைக்குரிய கண்கள் தரிசிக்கட்டும் ஐயா. அவர்கள் கூடவே இரும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஐயா. வாரம் முழுவதும் ஆண்டவரே அவர்கள் செய்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதியும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். வியாதிகள் கடந்து போகட்டும் ஆண்டவரே, சரீர பலவீனங்கள் கடந்து போகட்டும் ஐயா. ஆத்துமாவிலே ஜீவன் உண்டாகட்டும் ஐயா. ஆவியிலே ஒரு பலன் வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்து உமக்காக எழும்பட்டும் ஆண்டவரே, உமக்காக எழும்பட்டும் ஐயா. சபைகள் எழும்பட்டும் ஐயா, சமுதாயம் எழும்பட்டும் ஐயா, இயேசுவுக்காக எழும்பட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை இந்த ஒளிநாடா முடிந்து விடலாம் ஆண்டவரே, ஆனால் அவர்களுக்குள்ளாரே ஆண்டவரே நீர் ஒரு சத்தத்தை, கர்த்தரின் சத்தம் தொனிக்கட்டும் ஐயா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். தொடர்ந்து மீண்டுமாய் நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றிலும் உமக்கே கன மகிமை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a wonderful month and a wonderful week, and God willing we'll see you soon. Praise the Lord. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே.